ஹலோ, குட் மார்னிங். கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் டவுனாக இருந்துச்சுன்னா சாரி. என்னோடய ஃபேஸும் கொஞ்சம் இதாக இருக்கும், உடம்பு முடியல. நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். பிபி, ஹை பிபி, ஃபீவர், ஹெடேக் எல்லாம் சேர்ந்து ஒரு காட்டிடுச்சு. கொஞ்ச நாளாகவே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன். நேற்று ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு. சரி, ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லி சில சேனல் மெசேஜஸ் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். யாருக்கு மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா அது உங்களுக்கான ரீடிங் கிடையாது. வாய்ஸ் கேட்கல, சத்தமாக பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு பேச முடியல, மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன் நான். டவுன் மீன்ஸ் என்னோடய எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் கிடையாது, உடம்பு என்னோடய பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எனர்ஜி, என்னோடய இது டயர்ட்னஸ். மற்றபடி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் ஹாய், அதில் எந்த வித இதுவும் கிடையாது. ஓகே, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. ஓ மை காட், ஒரு நிமிஷம். ஓகே, சில சேனல் மெசேஜஸ் என்ன வந்திருக்குன்னா, ராவன் மெசேஜஸ், ராவன் காகம் தெரியும் இல்லையா, காகம். ராவன் மெசேஜஸ், ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிற பர்சன்ஸ், உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் பாஸ்ட். இது நான் லாஸ்ட் கொஞ்சம் நாளாவே நான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு வந்து பாஸ்ட்டாக உங்களுடைய ஒரு ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி சொல்லி ஜென்ரேஷன் அந்த இது பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நிறைய வாட்டி சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபெய்த், கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை, உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் மேலே இருக்க நம்பிக்கை, கடவுள் நார்மலி உங்களுடைய ஒரு அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நம்பிக்கைன்றது கொஞ்சம் என்ன பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. அது யாருக்கு ரெசனேட் ஆகுது? எல்லாருக்கும் கிடையாது. திரும்ப சொல்கிற எல்லாருக்கும் கிடையாது. மெசேஜ் யாருன்னா ஒருத்தர் 2 பேருக்கு அதுக்கு இருக்கும். யாரோ சில பேர் வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்குது. மனுஷங்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. அது தெரிஞ்சும் ஏமாத்துறாங்க, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. மற்றவங்கள ஏமாத்துறோன்றதுக்காக ஒரு பொய்யான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு முன்னாடி வச்சுட்டு பொய்யான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களை வந்துட்டு ஒரு 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 விஷயத்த வந்து மேபி உங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயத்துலேருந்து, இல்லை உங்களுடைய ஒரு கடவுள் மேலே இருக்க விஷயத்துலேருந்து உங்களை அதுலேருந்து பிரித்து வேறு ஒரு விஷயத்தில் உங்களை வந்துட்டு கவனம், உங்களுடைய கான்சன்ட்ரேட் முழுக்க அதில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களை திசை திருப்பி இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் திசை மாறி இருக்குது, உங்களுடைய இது வந்துட்டு மாறி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயத்தில் மாறி இருக்குது. ஒரு நல்ல விஷயத்த வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது உங்களோட இது ஒரு மாஸ்டர் மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எந்த விஷயம் பண்ணும்போதும் நீங்கள் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒரு 10 வாட்டி சொல்ல மாட்டேன், 1000 தடவை யோசிங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது யாருக்குன்னு இந்த மெசேஜ் தெரியல, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த மெசேஜ். சில பேர் வந்து உங்கள் முன்னாடி ஒரு நடிக்கிற மாதிரி இருக்கலாம், நல்லவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நல்லவங்க மாதிரியில் உங்களோட மேபி குருவாக கூட இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் குருவாக கூட நடிக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் அதை நம்பிட்டு நீங்கள் அவங்க கூட அதிகமாக நீங்கள் பழகிறதும் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மாஸ்டர் மைண்ட் நல்லா வேலை செய்யுது இந்த விஷயங்களை, ஒரு ஃபேக்கான இது. ஆனால் அவங்க இது ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளோட விளையாடுறதுன்றது ஒரு ரிஸ்க்குன்றது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்றது கிடையாது. மேபி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சே இந்த விஷயங்களை வந்து சீக்ரெட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மெசேஜ் ராவன் மெசேஜ் உங்களுக்கு சேனல் ஆகிருக்கிறது மெசேஜ். இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சில டைம் நான் இந்த மாதிரி நோட்டில் சேனல் மெசேஜ் எழுதி வச்சுருப்பேன், நான் சொல்கிற மெசேஜஸ்.
மேபி 40 to 45 டேஸில் அவங்களுடைய உண்மையான சில விஷயங்கள் தெரிய வரலாம். நீங்கள் அதிலேருந்து விலகலாம். விலகிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைன்றது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ, கடவுள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இன்ட்யூஷனில் சொல்கிறாங்களோ அந்த விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்ற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஏன்னா ஒருத்தருக்கு சில பேருக்கு இது அந்த பர்சனுக்கா இல்லை உங்களுக்கான்னு தெரியல. நான் வந்த மெசேஜ் எழுதியிருக்கேன். ஒரு கன்னி தெய்வத்தோட சாபம் இருக்குது. மேபி யாருன்னா பார்க்குறவங்கள உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அந்த மாதிரி நடக்காது, நம்ம எதுவும் வைக்கல. ஆனால் ஏதோ இன்கேஸ் நீங்கள் கன்னி தெய்வம் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா யாருக்கோ ஒருத்தர் 2 பேருக்கான மெசேஜ். கன்னி தெய்வத்தோட சாபம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். இப்போதைக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஊரில் நீங்கள் கும்பிடுறீங்க வழிபடுறீங்க கன்னி தெய்வம்னா அங்கேயே போயிட்டு பெரியவங்களை கேளுங்க. ரொம்ப காலமாக இருப்பாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். அவங்கக்கிட்ட போய் கேளுங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னுட்டு. சில ஃபேமிலியில் பெரியவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் பண்ணுங்கள். சில பேர் வந்து இது ஒரு இல்யூஷனான திங்ஸ் சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் கனவுல நீங்கள் பார்க்கறதா இருக்கலாம், வீட்டில் சில விஷயங்கள் நடக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பிரம்ம மாதிரி நடக்குது சில விஷயங்கள், இதெல்லாம் உண்மை கிடையாதுன்ற மாதிரி ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு சில பேருக்கு வந்து உங்களுடைய ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு போலியான ஒரு விஷயம்ன்றது சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து திசை திருப்புறாங்கன்ற மாதிரி. அந்த விஷயம் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தம் உரியிற மாதிரி, ஒரு கொசு ரத்தம் உரியும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட உங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் சில பேர் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக ஒரு டென்ஷன் மைண்டில் இருக்கிற, ஸ்ட்ரெஸ் மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், டிப்ரெஷனில் போகிற மாதிரி இருக்கலாம். சடனாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக டிவைன் எப்போவுமே இருக்கிறாங்க அந்த இடத்துல. சில விஷயங்கள் டிவைன் வந்துட்டு பட்டா தான் தெரியுன்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் அனுபவிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த ஸ்டெப்பே எடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களில் நிறைய விஷயங்களில் டிவைனோட அந்த ஒரு இன்டர்வென்ஷன் அவங்க வந்துட்டு நடுவில் வந்து உங்களை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. எங்கே பாதுகாக்கணுமோ அந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் நீங்கள் பட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அதனால் நீங்கள் சில லெசன்ஸ் கற்றுப்பீங்கன்றதுக்காக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் இருக்குது. இது ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஒரு ஃபேக்கான ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஃபேக்கான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நம்புகிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில், உங்கள் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் யாராக வேணா இருக்கலாம், அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு திசை திருப்பிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போதைக்கு புரியலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ மைண்டாக இருங்க. உடனே யார் பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஒரே பதட்டமாயிட்டு மைண்டு கரெக்டாக யோசிக்காது. பொறுமையாக இருங்க. அப்படி ஒன்றும் ஆகிடாது. டிவைன் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் உங்களை இது பண்ண விட மாட்டாங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் தானே இருந்தீங்க, இப்போ இனிமேல் தெரியும், நேரம் வந்திருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் தானாக யார் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நிறைய பேருக்கு உங்களுடைய ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஒரு பரம்பரை சொத்தாக இருக்கட்டும், உங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக, ஒரு கிஃப்டாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயங்களை. யாராவது கற்பூரம் வீட்டில் ஏதாவது ஏற்றி ஏதாவது ப்ரேயர் பண்ணிங்களா? சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நான் சொல்ல போகிற மெசேஜஸ் இல்லை சொன்ன மெசேஜஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இல்லை வீட்டு வாசலில் ஏதாவது ஒரு அழகுக்காக எதனா ஒரு விஷயம் தொங்க வச்சுருக்கீங்களா, தொங்க விட்டுருக்கீங்களா? வீட்டு வாசலில் அழகுக்காக ஏதாவது சில விஷயங்கள், ஒரு பெல்ஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், மணி முத்து மாதிரியான விஷயங்கள்,
அந்த மாதிரியான ஒரு மணி பெல்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக டிவைன் இன்டர்வென்ஷன் சொன்னேன் நான். கண்டிப்பாக டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. சில விஷயங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பர்சனலாக லைஃப்பில் சில விஷயங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் மனசளவு இருக்கட்டும், உங்கள் சோல் லெவலில் இருக்கட்டும், நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேர். அதுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு டைம் 40 to 45 days. கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்கான ஒரு நேரம். யாருக்கு ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோ. திரும்ப சொல்கிறேன், சில மெசேஜஸ் எல்லாருக்கான மெசேஜாக இருக்காது. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கான மெசேஜ். சரி, நீங்கள் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த மெசேஜ் எனக்கு தான், இது எனக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, கண்டிப்பாக அதில் சில மாற்றங்கள் வருது. அதுக்காக உங்களுடைய கடவுள் அதில் ஃபுல் ஃபோர்ஸோட அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள் நீங்களாக வந்துட்டு கட் பண்ணி அதுலேருந்து வெளில வரத்துக்கான சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக கன்னி தெய்வம் சொன்னேன். கன்னி தெய்வம் இதுலேயும் இருக்குது, ஒரு ஃபீமேல் ஃபிகர் இதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கன்னி தெய்வத்தோட ஏதோ ஒரு சாபம் மாதிரி ஏதோ விஷயம் இருக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சு மேபி உங்களுடைய பெரியவங்க, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க, அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு மேபி சில பேரோட குலதெய்வமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த உங்க மேலே கோபத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்தினால அவங்க கோபமாக இருக்கலாம். மேபி சில பேர் வந்து எதனா ஒரு கன்னி பெண் அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் வந்து நீங்கள் ஹர்ட் நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி, நீங்கள் தான் சொல்ல முடியாது, உங்கள் ஃபேமிலிலேயோ யாரோ உங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சாபம் இன்னமும் வந்து உங்களுடைய ஃபேமிலி அந்த ஜென்ரேஷனாக சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மெசேஜ் ரொம்ப ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க. சரியா, உங்களுக்கு தான் சொல்லி ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில மெசேஜ் ரொம்ப ஒரு இந்த மெசேஜாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இந்த மெசேஜாக இருக்கும். அந்த மாதிரி மெசேஜஸ் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எடுத்துக்கோங்க. உடனே கோவம் வர்றது, உடனே வந்து ஹர்ட் ஆகிடுறது, பயப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். யோசிங்க என்னன்னு சொல்லிட்டு. சரியா, உங்களுக்கான விஷயங்களாக இருந்தால் யோசிங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடலாம். அந்த ஜென்ரேஷனாக அது வந்துட்டு இப்போவும் இன்னும் உங்கள் ஃபேமிலியில் சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதனால் நீங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் நிறைய விதத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தினால இந்த விஷயங்கள் மாறுறதுக்கான நேரம் வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஓகே, கண்டிப்பாக வந்திருக்கு, நேரம் வந்த மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ்காக, ஏதாவது வேறு ஃபைனல் மெசேஜ், ஃபைனல் கைடன்ஸ்? கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் இது பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்ற மாதிரி இருக்குது, இல்லை எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது, நீங்கள் நடந்திருக்கு இல்லை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லெவலாக இருக்கட்டும், உங்களை ஃபேமிலியில் பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. நிறைய மாற்றம் தேவை. கண்டிப்பாக கன்னி தெய்வம் அவங்க திரும்ப சிக்னிஃபிகண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட விஷயங்களுக்கு நிறைய பேர் உங்களோட இன்ட்யூஷனில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. சில விஷயங்கள், இந்த விஷயம் சரியில்லை, இந்த விஷயம் நம்ம இவங்களை நம்பக்கூடாது, நம்ம இவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க, பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாகவே இருக்குது உங்ககிட்ட, நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாகவே இருக்குது. அந்த விஷயங்களை வந்து திறக்கிறதுக்கான நேரம் அந்த மாதிரி இருக்குது. சாவி கீ எடுத்து சாவி போட்டு திறக்கிறதுக்கான நேரம் அந்த மாதிரியான ஒரு சில டார்க், ஒரு இருட்டான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அந்த ரேவன்ன்ற அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு அனிமலுக்கு வந்து அந்த அளவுக்கு சில விஸ்டம், அந்த அளவுக்கு சில விஷயங்கள், இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் கேரி பண்ணிட்டு வரதுனால தான் அந்த எனர்ஜி வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் எனர்ஜியில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி மெசேஜஸ் வர மாதிரி இருக்கலாம். நிறைய சீக்ரெட்ஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண போகிறீங்க. அது உங்கள் ஃபேமிலி சீக்ரெட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனல் லைஃப் சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி இல்லை ஏதோ உங்களுடைய ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை பற்றின சில விஷயங்களாக இருக்கட்டும் சரி, எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து அந்த சீக்ரெட்ஸை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்ட மாதிரி இருக்குது.
சில விஷயங்கள் இந்த நேரத்தில் தான் தெரியணுமா அந்த நேரத்தில் தான் தெரிய வரும். நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைக்கீழ நின்னாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்காது, அதுக்கான விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியாது. இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு. இவ்வளோ காலம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நிறைய இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, அதுக்கான சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்காக நிறைய ஆஸ்ட்ராலஜி பார்த்துருக்கலாம், டேரோஸ் பார்த்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் பரிகாரம் பண்ணுறன்ற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்குமே உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகலை உங்களுக்கு. இப்போ ஃபைனலி அது முடிவடைய போகிற அதை ஒரு மண்டலம் சொல்லுவாங்களே, அந்த ஒரு மண்டலம்ன்ற மாதிரி அது 40 to 45 days ஒரு அந்த மண்டலம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் முடிவடைகிறதா இருக்கலாம். சில பேருக்கு இப்போ தான் அதுக்கான விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். எங்கே ஆரம்பித்ததுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். அதை எப்படி முடிக்கணுன்ற விஷயம் பிடிக்க போகிறதா இருக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் கேளுங்க. கண்டிப்பாக அது முடிவடைவதற்கான ஒரு நேரம் வந்துருச்சு. அதிக நாள் நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் கண்டிப்பாக வந்துருச்சு. ஓகே, வேறு எதுவும் சொல்லணும் வந்தேன், அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே மறந்துட்டேன். ஏதோ சில விஷயங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து தவறாக வேறு யாருன்னா உங்களுக்கு புரிய வச்சதா இருக்கலாம், இல்லை சொன்னதாக இருக்கலாம், இல்லை உங்களை வழி நடத்திட்டு போகிறதா இருக்கலாம். உங்கள் பர்சனல் லைஃப்பில், சரியா, பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லலை, யாருக்கு அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நீங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் வெளில வரலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆனதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கன்னி தெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. நான் இந்த காவோட இடத்துலாலுமே ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. மேஷராசின்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மேஷராசி okay, take care, God bless.